12வது மந்திரம். சயதா சைந்தவகில்யக உதகே பிராஸ்தக உதகமேவ அனுவிலியேத நக அஸ்ய உத்க்ரகணாய இவ ஸ்யாத் யதோ யதக த்வாததீத லவணமேவ ஏவம் வா அரே இதம் மகத்பூதம் அனந்தமபாரம் விஞ்ஞான கண ஏவ ஏதேப்யோ பூதேப்யக சமுத்தாய தானி ஏவ அனுவினஷ்யதி ந ப்ரேத்ய சம்ஞா அஸ்தி இத்யரே ப்ரவீமி இதி ஹோவாச யாஜ்ஞவல்க்யக. 11, 12 இந்த இரண்டு மந்திரங்களில் ஆத்மா லயஸ்தானம் என்று கூறப்படுகின்றது. ஆத்மா அல்லது பிரம்ம லயஸ்தானம், எந்த இடத்தில் அனைத்தும் லயமடைகிறதோ அது பிரம்ம. இங்கு லயத்தை அல்லது பிரளயத்தை நாம் மூன்றாக பார்த்தோம். நைமித்திக பிரளயம். நைமித்திக பிரளயம் என்பது பிரம்மதேவர் அல்லது ஈஸ்வரன் சிருஷ்டியை செய்து எவ்வளவு காலம் சிருஷ்டியை வைத்திருந்தாரோ அவ்வளவு காலம் மீண்டும் தன்னுடைய சிருஷ்டியை தனக்குள் வைத்திருப்பது ஈஸ்வரன் செய்கின்ற பிரளயம். அதனால தான் நைமித்திகம். நைமித்திகம் என்றால் எவ்வளவு காலம் சிருஷ்டி இருந்ததோ அவ்வளவு காலம் லயம் அடையும். அதாவது எப்பொழுது பிரளயத்தை செய்கின்றார் என்றால் அது நமக்கு தெரியாது. அந்த பிரளய காலம் வருவது நைமித்திக பிரளயம். இதை செய்பவர் சிருஷ்டிகர்த்தா. இரண்டாவது ஸ்வாபாவிக பிரளயம். அதை நாம் சுஷுப்தி என்று பார்த்தோம். கரணங்கள் காரணத்தில் ஒடுங்குதல். கரணங்களெல்லாம் காரணத்தில் ஒடுங்குதல், அது நம்முடைய சுஷுப்தி. அது எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் நடப்பது. பிறகு மூன்றாவது ஆத்யந்திக பிரளயம். ஆத்யந்திக பிரளயம் என்பது விதேக முக்தி என்று பார்த்தோம். அதாவது ஒரு ஜீவன் ஞானத்தினால் அடைகின்ற பிரளயம். அவன் பிராரப்த கர்மத்தினால் ஜீவன் முக்தனாக உபாதியுடன் சரீரத்துடன் இருக்கின்றான். பிராரப்த கர்மம் முடிந்தவுடன் ஸ்தூல சரீரம் எப்படி ஸ்தூல பூதங்களுடன் கலந்து விடுகிறதோ அதுபோல சூக்ஷ்ம சரீரங்கள் சூக்ஷ்ம பூதங்களுடன் தேவதைகளுடன் கலந்து விடுகிறது. அந்த ஜீவன் முக்தன் அடைகின்ற விதேக முக்தி ஆத்யந்திக பிரளயம். இப்போ இந்த மந்திரத்தில் ஆத்யந்திக பிரளயமானது கூறப்படுகின்றது. விதேக முக்தியினுடைய பிரளயம் இங்கு பேசப்படுகின்றது. காரணம், விதேக முக்தர்கள்
எங்கு ஒடுங்குகின்றார்களோ அது பிரம்மன். விதேக முக்தர்கள் ஒடுங்குகின்ற ஸ்தானம் பிரம்மன். அது ஒரு கருத்து இங்கு கூறப்படுகிறது. இரண்டாவது கருத்து சிதாபாசத்திற்கான பிரமாணம். சிதாபாசம் இருக்கின்றது என்பதற்கு இந்த வாக்கியம்தான் பிரமாணம். இனி நாம் மந்திரத்திற்குள் செல்ல வேண்டுமென்றால் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள உதாகரணத்தை பார்க்க வேண்டும். இங்கு உதாகரணமானது ஆத்மா அல்லது பிரம்மன் கடல் நீருக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. கடல் நீர், உப்பு தண்ணியானது உதாகரணம். எதற்கு? நிர்குண ஆத்மா. இரண்டாவதாக இந்த கடல் நீரை நாம் எடுத்து வெயிலில் வைக்கும் பொழுது அல்லது வெயிலினால் உஷ்ணத்தினால் கடல் நீருக்குள் உப்பு கட்டியானது தோன்றுகின்றது. அந்த உப்பு கட்டி தான் ஜீவன் அல்லது சிதாபாசன். உப்பு கட்டி சிதாபாசன். இனி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடல் நீருக்கும் உப்பு கட்டிக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை என்ன என்று பார்த்தால், கடல் நீருக்குள்ள வேற்றுமை கிடையாது, இது அது என்ற இருமை கிடையாது. பிறகு டிவிஷன், பிளவும் கிடையாது, குணமும் கிடையாது, சிறியது பெரியதுன்னு கிடையாது. ஆனால் உப்பு கட்டியில் இது சிறிய கட்டி பெரிய கட்டி என்று பிளவுடன் வேற்றுமையுடன் குணத்துடன் கூடியதாக இருக்கிறது. பிறகு அந்த உப்பு கட்டியை மீண்டும் நாம் என்ன செய்கின்றோம், அதாவது கடல் தண்ணியை நம்ம எடுத்து வெயிலில் வச்சு உப்பு கட்டியாக மாற்றிட்டோம். அந்த உப்பை மீண்டும் கடலில் போட்டால் என்ன ஆயிரும்னா அது கரைந்து விடும். அப்படி இந்த ஷரீரமானது அழிந்து விட்டால் நாம் எப்படி பிரம்மத்தில் கலந்து விடுகிறோமோ அதுபோல கலந்து விடுகின்றோம். அதாவது உப்பானது கலந்து விடுகின்றது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்கின்றோம்னா, ஷரீரம் உபாதி என்பது உஷ்ணம். எப்படி உஷ்ணமானது சூடானது கடல் நீரை உப்பு கட்டியாக மாற்றியதோ அதே போல் நம்முடைய உபாதிகள் உஷ்ணத்தை போல அது வந்ததனால என்ன ஆயிற்று, உண்மையான சைத்தன்யம் ஒரு பொய்யான சைத்தன்யத்தை உருவாக்கி விட்டது. ஒரு உப்பு கட்டிங்கிறது இங்கு சிதாபாசன் உருவாகி விட்டான். பிறகு ஞானத்தினால என்ன செய்கின்றோம், அந்த உஷ்ணத்தை குறைக்கின்றோம், சூடெல்லாம் போயிடுது. அப்போ என்ன ஆகின்றதுன்னா உபாதி நாசத்தை அடைந்தவுடன் சிதாபாசமும் பிரம்மத்திடம் கலந்து விடுகின்றது. இதுதான் உதாகரணம். இப்போ இதில் நமக்கு ரெண்டு கருத்து இந்த மந்திரத்தில் இருக்கு. ஒன்று சைத்தன்யத்தினுடைய நித்தியத்துவம், ஒரிஜினல் சைத்தன்யம் ஆத்மா என்றும் இருக்கின்றதுங்கிற கருத்து. இதே இடத்துல இனி ஒரு கருத்தும் வருகின்றது, சைத்தன்யத்தினுடைய நாசம். அதனால தான் அடுத்த மந்திரத்தில் மைத்ரேயிக்கு ஒரு சந்தேகம் வர போகிறது. நீங்கள் சைத்தன்யம் இருக்குன்னு சொல்கிறீர்கள், சைத்தன்யம் அழிகிறதுன்னு சொல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சந்தேகம் வர போகிறது. அந்த சந்தேகத்தை அடுத்த மந்திரத்தில் பார்ப்போம். இப்பொழுது இந்த மந்திரத்திற்குள் நாம் செல்லலாம். சயதா, சயதா எவ்விதம், சைந்தவ கில்யக. சைந்தவம் அப்படின்னு சொன்னால் சால்ட், உப்பு, சைந்தவம். சைந்தவ கில்யக, கில்யம் அப்படின்னு சொன்னால் கட்டி, சிறிய கட்டி. சைந்தவ கில்யக அப்படின்னு சொன்னால் உப்பு கட்டி. அதுக்கு ஏன் சைந்தவம்னு பேர் வந்ததுன்னா, சிந்து அப்படின்னா கடல்னு அர்த்தம். சிந்தோகோ விகாரக சைந்தவக, கடலினுடைய ஒரு விகாரம். கடல் தண்ணியை விகாரம் அடையும் பொழுது அது சைந்தவம். சைந்தவம்னா சிந்திலிருந்து கடலிலிருந்து உருவான ஒரு கட்டி, அது உப்பு கட்டி. யதா சைந்தவ கில்யக உதகே பிராஸ்தக. உதகம்னா இங்கே தண்ணீர், கடல் தண்ணீர்னு புரிந்து கொள்ள வேண்டும். கடல் நீரில் விடும் பொழுது, இப்போ நம்ம உப்பை எடுத்து கடலுக்குள்ளே போடும் பொழுது, உதகே அப்படின்னா தண்ணீரில், பிராஸ்தகன போடும் பொழுது,
உதகம் ஏவ அணுவிலி ஏத. உதகம் ஏவனா அந்த தண்ணீராகவே அணுவிலி ஏதன கலந்து விடுகிறது. அந்த தண்ணீருக்குள்ளேயே அது கலந்து விடுகிறது. அணுவிலி ஏதன கலந்து விடும், ஒன்றாகி விடும். பிறகு நக அஸ்ய உத்கிரகணாய இவ ஸ்யாத். அதற்கு பிறகு நம்ம அந்த கட்டியை எடுக்க முடியாது. நம்ம உப்பு கட்டியை போட்ட உடனே எடுத்தால் கரையாமல் இருக்கும்போது எடுக்கலாம். ஆனால் கரைஞ்சதற்கு பிறகு அந்த உப்பை நம்ம எடுக்க முடியாது. உத்கிரகணாய இவ ந ஸ்யாத் அப்படின்னா, உத்கிரகணாயன்னா அதை நம்ம கையில் எடுக்க முடியாது. எப்பொழுதுனா கரைந்ததற்கு பிறகு. உப்பு கட்டியானது கடல் நீரில் போட்டு அது கலந்ததற்கு பிறகு அதை நம்ம எடுக்க முடியாது. பிறகு யதக யதக து ஆததீத. பிறகு நம்ம ஒரு பாத்திரம்னு வச்சுக்கோமே, கடல்னால் ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு பெரிய பாத்திரத்தில் கடல் தண்ணியை வச்சுருக்கோம், அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பை போடுறோம், கொஞ்ச நேரத்தில் அது கரைந்து விடுகிறது. பிறகு அந்த எந்த பகுதியிலிருந்து தண்ணீரை எடுத்து சுவைத்தாலும், எதக எதகனா எந்த பகுதியில் இருக்கின்ற தண்ணீரை எடுத்து, ஆததீதன எடுத்து பார்த்தாலும் லவணம் ஏவ, அங்கே வெறும் உப்பு தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த உப்பானது உப்பு தண்ணீரில் கடல் தண்ணீரில் கலந்து விட்டது. அங்கே உப்பை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. உப்பு கட்டி என்று ஒன்றும் கிடையாது. இது உதாகரணம். அதுபோல ஆத்மா என்கின்ற ஒரு தத்துவம் இருக்கின்றது. இந்த ஆத்மாங்கிற தத்துவத்துக்கு பக்கத்தில் என்ன புதிதாக ஒன்று வருகிறது. எப்படி நீரில் உஷ்ணம்னு ஒன்று பக்கத்தில் வந்த உடனே அந்த நீருக்குள்ளிருந்து ஒரு உப்பு கட்டி வந்ததோ, அதே போல் ஆத்மாங்கிற தத்துவத்திடம் அனாத்மா என்ற சரீரம் வருகின்றது. அங்கே ஹீட்டு இங்கே நம்முடைய பாடி அண்டு மைண்ட், நம்மளுடைய மனம் உடல் வருகிறது. வந்தவுடன் என்னாகுது, உப்பு கட்டி தோன்றுவது போல இந்த மனதிற்குள் சிதாபாசம் என்ற ஒரு தத்துவம் தோன்றி விடுகிறது. எதற்குள்ள? மனதிற்குள். இந்த சிதாபாசம்ங்கிறது உப்பு கட்டியை போல. தண்ணீரும் உப்பு தண்ணீருக்குள்ள உப்பு தான் இருக்கு, உப்பு கட்டிக்குள்ள என்ன இருக்குன்னா உப்பு தான் இருக்கு. ரெண்டும் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனால் இந்த உப்பு கட்டின்னு சொன்னால் அது சின்னதுன்னு சொல்லலாம், பெருசுன்னு சொல்லலாம், பல உப்பு கட்டிகள் இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். அதே உப்பு கட்டி என்ன ஆகி விடுகிறது? தண்ணீரில் போட்டோம்னா வேற்றுமையின்றி கலந்து விடுகிறது. அப்படி நம்முடைய உபாதியானது அழிந்து விட்டால், விதேக முக்தியில் அதுதான் நடக்கு. ஸ்தூல சரீரமும் போகுது, சூக்ஷ்ம சரீரமும் போகுது. அப்போ என்ன ஆகி விடுகிறது? அந்த சிதாபாசம் சைத்தன்யத்துடன் ஒன்றாகி விடுகின்றது, கலந்து விடுகிறது. அதுக்கப்புறம் தனி சிதாபாசத்தை நாம் எடுக்க முடியாது. இதுதான் கருத்து. அப்போ இங்கு ரெண்டு சைத்தன்யம் இருக்கின்றது. ஒரு சைத்தன்யம் ஒரிஜினல், அதாவது ஆத்மா அல்லது பிரம்ம சைத்தன்யம். இனி ஒன்று சிதாபாச சைத்தன்யம். இனி அடுத்த வருகின்ற பகுதியில் இந்த இரண்டு சைத்தன்யத்தினுடைய சொரூபம் சொல்லப்படுகிறது. நித்திய சைத்தன்ய சொரூபம், சிதாபாச சைத்தன்ய சொரூபம். முதல்ல நித்திய சைத்தன்யத்தினுடைய சொரூபத்தை கூறுகின்றார். ஏவம் வை அரே. ஏவம் வைன இது போல, இந்த உதாகரணத்தை போல. அரே ஹே மைத்ரேயி, ஈதம். இதம் அப்படின்னு சொல்லி இந்த முக்கிய சைத்தன்யம் அல்லது பிரம்ம சைத்தன்யத்தை வர்ணிக்கின்றார். இந்த பிரம்ம சைத்தன்யமானது எப்படிப்பட்டது? முதல் வர்ணனை மகது. மகத் அப்படின்னு சொன்னால் பூர்ணம், மிக மிக பெரியது. மகா வாக்கியம்னு எல்லாம் சொல்கிறோமே, அந்த மகான், அந்த மகாங்கிற சொல் மகத்துங்கிற சொல்லு தான் அது மகா அப்படின்னு மாறி இருக்கு. அது ஆண்பாலில் சொல்லும்போது மகான் அப்படின்னு சொல்கிறோம். நியூட்டர் ஜென்டரில் அக்ரிநிலை சொல்லும்போது மகத் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மகத் அப்படின்னு சொன்னால் மிக மிக பெரியது, இன்ஃபினிட், பூர்ணம் அப்படின்னு அர்த்தம். எது? பிரம்ம சைத்தன்யம்
அல்லது ஆத்ம சைத்தன்யம். பிறகு மகத். அடுத்த சொல் பூதம். பூதம் என்ற சொல்லுக்கு இங்கு பவதி, அபவத், பவிஷ்யதி அப்படின்னு அர்த்தம். பவதினா இருக்கிறது, அபவத்னா இருந்தது, பவிஷ்யதினா இருக்க போவது. அப்ப பூதம் அப்படிங்கிற சொல்லுக்கு 3 காலத்திலும் இருப்பது. பூன பவதி, பூதம். பவத்தினா இருக்கு, அபவத்னா இருந்தது, பவிஷ்யத்தினா இருக்க போவது. அதான் பூதம். இங்கு காலத்தினால் வரையறுக்கப்படாதது, காலத்துக்கு அப்பாற்பட்டது, கால அதீதம். இருக்கிறது, இருந்தது, இருக்க போவது. நம்ம ஒரு பொருள் இருக்கு, நம்ம வீடு இருக்கு, நேற்று இருந்தது, இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்க போகுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள 3 காலத்தையும் கொண்டு வந்துடலாமே அப்படின்னு சொன்னால், ஆனால் நேற்று இருந்தது போல் இன்றைக்கி இல்லை. ஒவ்வொரு நொடியும் அந்த பில்டிங் அதனுடைய சக்தியை இழந்துட்டு வருது, மாறிட்டு இருக்கு. அப்படி இந்த சைத்தன்யம் இருந்தது, இருக்கு, இருக்க போகிறதுங்கிறது ஓகே. அது எப்படி இருந்தது, எப்படி இருக்க போவது அப்படின்னு சொன்னால், மகத்துங்கிறது பூர்ணமாக இருந்தது. மகத் பூதம்னு சேரும் பொழுது இதனுடைய இருப்பு மகத்தாக இருந்ததுன்னு அர்த்தம். மகத்துன்னு சொன்னால் பூர்ணமாக, எந்தவித குறைபாடும் இல்லாமல் இருந்தது, இருக்கிறது, இருக்க போவது. அதாவது ஒரு ஆத்ம சைத்தன்யம் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் உபாதி விட்டது. உபாதியினால இதனுடைய பிரதிபிம்பம் அங்கு இருக்கிறதுனால இதற்கு ஏதாவது ஒரு குறைவு விடுகிறதா? இப்போ 100 கண்ணாடி வச்சு நம்ம முகத்தை பார்க்குறோம். ஒரு கண்ணாடி வச்சுருக்கோம். 100 கண்ணாடியில் பிரதிபிம்பிக்கிறதுனால முகத்துக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துடுதா? அல்லது ஒரு கண்ணாடியில் மட்டும் பிரதிபிம்பிக்கிறதுனால முகத்துக்கு ஏதாவது லாபம் வந்துடுதான்னா கிடையாது. இந்த பொய்யான பிரதிபிம்பம் 100 இருந்தாலும் 1000 இருந்தாலும் நம்முடைய முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு அடிஷன் அல்லது குறைத்தல் அதெல்லாம் கிடையாது. அதே போல் எவ்வளவு சிதாபாசங்கள் உருவாகினாலும் அந்த சைத்தன்யத்திற்கு எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை. ஆகவே இது எப்படி இருக்கிறது? பூதம்னா எக்ஸிஸ்டன்ஸ்னு அர்த்தம். 3 காலத்திலும் இருக்கு. எப்படி இருக்குன்னா மகத்னா எந்த குறைவும் இல்லாமல், எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கின்றது. இனி அடுத்த சொல் அனந்தம். இங்கு அனந்தம்ங்கிற சொல்லுக்கு காரணரகிதம் என்று பொருள். காரணரகிதம், காரணம் அற்றது. இனி அதற்கு அடுத்த சொல்ல இருக்கு அபாரம். அபாரம்னு சொன்னால் காரியரகிதம். காரணரகிதம், காரியரகிதம். இதுவும் மிக அழகான கருத்து. இப்படி இருக்கின்ற இந்த சைத்தன்யம், அதாவது மகத்பூதமாக இருக்கின்ற சைத்தன்யம். இந்த வார்த்தை இருக்கு, இது சங்கரருக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அடிக்கடி இதை கோட் பண்ணுவார். நவா அரே இதம் மகத்பூதம் அனந்தம் அபாரம், அடிக்கடி அவர் கோட் பண்ணுற சொல்லுது. அதாவது மகத்பூதமாக பூர்ணமாக இருக்கின்ற இது, இதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதா? இது எதனிடமிருந்து வந்தது அப்படின்னு கேட்டால் அனந்தம், காரணரகிதம். இதற்கு காரணம் கிடையாது, இது காரணமற்றதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கணும்னு அர்த்தம். இதுக்கு மேலே காரணத்தை கேட்கக்கூடாது. சரி, இது காரணம் இல்லாமல் இருக்குது, இதனிடமிருந்து தானே உலகமெல்லாம் வந்திருக்கு, சிதாபாசமே இதனிடமிருந்து வந்திருக்கு. அப்போ இது காரியத்தை உற்பத்தி செய்கிறதா அப்படின்னா அதில் தான் நமக்கு ஒரு எண்ணம் வரும். ஆமாம், அது காரியம் தானே இந்த உலகம்னு நமக்கு தோன்றும். ஆனால் இங்கே உபனிஷத் யாக்ஞவல்கியர் என்ன சொல்கிறார்? அபாரம், இதனிடமிருந்து எதுவுமே வரல, இதுவும் எதையும் ப்ரொடியூஸ் பண்ணல,
இதையும் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணல. எதுவுமே இதை தோற்று வைக்கவில்லை, இதுவும் எதையும் தோற்றி வைக்கவில்லை. இங்கேயே கான்ட்ரடிக்ஷன். இவ்வளோ நேரம் காரணம்னு சொல்லிட்டு இருந்தோம். இது காரணரகிதமாக இருக்கட்டும், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் இது காரணமாக இருக்கே, இதுக்கெல்லாம் அப்போ இதையெல்லாம் என்ன சொல்கிறது, நம்ம எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சிதாபாசத்தை எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. ஆனால் இங்கே பதில் அபாரம். அபாரம்னு சொன்னால் இதனிடமிருந்து எதுவுமே தோன்றவில்லை. அஜாதிவாதம் தான். அஜாதினா இதனிடமிருந்து எதுவும் வரவில்லை. அது எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொன்னால் மாண்டூக்கியத்துக்கு போனால் புரிஞ்சுக்கலாம். ஆனால் அது புரியாததுனால தானே இன்னும் இந்த படிச்சுட்டு இருக்கோன்னு அடுத்த கேள்வி வரும். அதாவது இதனிடமிருந்து எதுவும் வரவில்லை அப்படிங்கிறது நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இதற்கு நிகரான சத்தாவாக எதுவும் வரவில்லை. இந்த சைத்தன்யம் இருக்கே, அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு சத்தா இருக்கோ, இருப்பு இருக்கோ, அந்த இருப்புடன் ஒன்று தோற்றி வைக்கப்படவில்லை. மகத்பூதமாக இதனிடமிருந்து எதுவும் வரவில்லை. இதுவே மகத்பூதம். இது எதையோ ஒன்றை படைக்குதுன்னு வச்சுக்குவோமே, அதுவும் மகத்பூதமாக இருந்திருந்ததுன்னா சமசத்தா ஆயிரும். இப்போ அப்பா பையனை பெற்றெடுக்கின்றார். அப்பாவுக்கு எவ்வளவு ரியாலிட்டி இருக்கோ அதே ரியாலிட்டி தான் பையனுக்கு இருக்கு. அம்மாவுக்கு இருக்கிற ரியாலிட்டி தான் பையனுக்கு இருக்கு. அப்போ எப்படிப்பட்ட கிரியேஷன் உருவாயிருக்குன்னா சமசத்தாவாக உருவாயிருக்கு. அதனால தான் கொஞ்ச நாளில் ரகலை வந்துடுது, நீயா நானான்னு சொல்லி. காரணம் என்ன? உனக்கு இருக்கிற அதே ரியாலிட்டி தான் எனக்கு இருக்குது, உனக்கு இருக்கிற சுதந்திரம் தான் எனக்கு இருக்குன்னு சொல்லி. ஏன்னா ரெண்டு சமசத்தா. அப்படி இந்த மகத்பூதம் எதையாவது ஒன்று உருவாக்கி தனக்கு நிகராக உருவாக்கி இருந்திருந்தால் காரியம் உற்பத்தி ஆயிருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்முடைய முகத்திலிருந்து பொய்யான ஒரு பிரதிபிம்பம் வந்திருக்குன்னா நான் அதை கிரியேட் பண்ணேன்னு சொல்கிறதே, நான் ஒரு புதிய முகத்தை உருவாக்கி இருக்கேன்னு சொல்கிறது உண்மையிலேயே கிடையாது. காரணம் என்ன? அங்கே என்ன உருவாயிருக்கு? பொய்யான தோற்றம்தான் அங்கே இருக்கே தவிர உண்மையில் எதுவும் உருவாக்கப்படவில்லை. இப்போ ஒரு பொருளை கொடுத்து ஒரு நகையை நம்ம கையில் கொடுக்குறார். இதே போல் ஒரு 10 நகையை உருவாக்குன்னு சொல்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த நகையை வச்சு 10 கண்ணாடியை வச்சிட்றோம், சொல்லிடுறோம் இப்போ 10 நகையை உருவாக்கிட்டனேன்னு சொல்லி. அது நம்ம சொல்ல முடியுமா உருவாக்கிட்டோம்னு சொல்லி? காரணம் அந்த கண்ணாடியில் இருக்கிற ஒரு நகையை தனியாக ஒரு நாள் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இந்த நகையிடமிருந்து எதுவுமே தோன்றவில்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தெரியுதேன்னா நம்ம தெரியவில்லைன்னு சொல்லலை, தோன்றவில்லை அப்படின்னு சொல்கிறோம். இந்த நகைக்கு நிகராக ஒரு நகை தோன்றவில்லை. அப்படி மகத்பூதத்துக்கு நிகரான ஒன்று தோன்றவில்லை. ஆனால் இதையெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா, இதெல்லாம் மகத்பூதத்தினுடைய பிரதிபிம்பங்கள், பொய்யான தோற்றங்கள். இதெல்லாம் என்னன்னா அந்த ஒரிஜினல் சைத்தன்யத்தினுடைய லட்சணம். அதாவது இது மகத்பூதம், அனந்தம், அபாரம். அடுத்த சொல் விஞ்ஞான கண ஏவ. விஞ்ஞான கணம் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல அர்த்தம் சுத்த சைத்தன்யம். சுத்த சைத்தன்யம். இங்க கணம் அப்படின்னு சொன்னா சுத்தம் அப்படின்னு அர்த்தம், வேறு சேர்க்கை அற்றது. இங்க கணம்ங்கிறதுக்கு கலப்படம் அற்றது, வேறு சேர்க்கை அற்றது. விஞ்ஞான கண ஏவ. ஜாத்தியந்தர நிஷேதக கணக. ஜாத்தியந்தரம்னா வேறு ஒரு சைத்தன்யத்திற்கு வேறான ஒன்று இங்கு கலந்து விடவில்லை, அதான் கணம். விஞ்ஞான கண ஏவ. ஏவ அப்படிங்கிறது இது வெறும் சைத்தன்ய ஸ்வரூபமாக மட்டும் இருக்கின்றது. இப்போ இந்த பகுதியில் யாக்ஞவல்கியர் என்ன செய்துள்ளார்? ஒரு சைத்தன்யத்தை அறிமுகப்படுத்தி அதற்கு கடல் தண்ணீருக்கு உதாகரணமாக சொல்லி, இந்த சைத்தன்யத்திடமிருந்து ஒரு காரணத்தினால் உபாதிங்கிற காரணத்தில் பொய்யான சைத்தன்யம் தோன்றினாலும் உண்மையில் இந்த சைத்தன்யம் பூர்ணமாகவே இருக்கிறது.
இது எதனிடமிருந்தும் தோன்றவில்லை, உண்மையில் இதுவும் எதற்கு காரணமும் இல்லை. அப்படி ஏதாவது தோன்றியிருந்தால் இதனுடைய பிரதிபிம்பம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இந்த உதாகரணத்தை ஓவராக பார்க்கக்கூடாது. ஏன்னா கடலில் இருக்கிற உப்புக்கும் உப்பு கட்டிக்கும் சமசத்தாக இருக்குது. அதை நம்மளாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளோதான். ஒரு உதாகரணத்தை எவ்வளோ தூரம் நீட்டணுமோ அவ்வளவு தூரம்தான். அதை நம்ம விட்டுட்டு நம்ம இங்கே பிரதிபிம்பத்துக்கு வந்து விட வேண்டும். பொய்யாக இவைகளெல்லாம் இருக்கிறதுனால இதுவும் எதையும் தோற்றி வைக்கவில்லை. இது சுத்த சைத்தன்யமாக இருக்கின்றது. இப்போ இதுவரைக்கும் சுத்த சைத்தன்யத்தை பற்றி பேசினார். இனி அடுத்த பகுதியில் சிதாபாசத்தை பற்றி பேசப் போகின்றார். சிதாபாசம் எப்படி உருவாகிறது, அதனுடைய தன்மை என்ன என்பதை இனி பேசப் போகின்றார். அடுத்த பகுதி ஏதேப்யக பூதேப்யக சமுத்தாய. இங்கு ஏதேப்யக பூதேப்யகங்கிற சொல் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தை குறிக்கின்றது. ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தை குறிக்கின்றது. ஏதேப்யக பூதேப்யக, ஏதேப்யகன இந்த, பூதேப்யகன பூதங்களிடமிருந்து, இந்த பூதங்களிடமிருந்து, அதாவது ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களிடமிருந்து, சரீரங்களினால், ஹேதௌ பஞ்சமி, ஹேது இந்த சரீரங்கள் மூலமாக, காரணமாக, நிமித்தமாக, சமுத்தாயன உற்பத்தியாகி தோன்றி, இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களினால், சரீரங்களை காரணமாக கொண்டு தோன்றி, எது தோன்றி அப்படின்னா சிதாபாசம் அப்படின்னு அர்த்தம். சமுத்தாயன இங்கு சிதாபாசம், விசேஷ சைத்தன்யம். இந்த பூதங்களிடமிருந்து தோன்றிய இந்த சிதாபாசம். இப்போ நமக்கு நன்கு புரியும். நம்முடைய சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல சரீரமும் உற்பத்தி ஆன உடனே, மாயையிலிருந்து அது படைக்கப்பட்ட உடனே, சைத்தன்யத்தினுடைய, இங்கே நம்ம பார்த்த பிரம்ம சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பமானது தோன்றி விடுகிறது. இந்த பிரதிபிம்பம் தோன்றுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த உபாதி. இப்போ இந்த உபாதி தோன்றும் பொழுது உடனே பிரதிபிம்பம் வந்து விடுகிறது. ஒன்றும் இல்லை, கண்ணாடியை கொண்டு வந்தோம்னா முகத்துக்கு பக்கம், உடனே முகம் வந்து கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதே கருத்து தான். அப்போ நம்ம இந்த கண்ணாடியில் இருக்கிற முகத்தை என்ன சொல்லலாம், கண்ணாடியின் மூலமாக உற்பத்தி ஆகி அப்படின்னு சொல்லலாம். கண்ணாடி வந்தவுடன், நம்ம முகத்துக்கு முன்னாடி கண்ணாடி வந்தவுடன் ஒரு பொய்யான முகம் தோன்றுவது போல, இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள் தோன்றியவுடன் சமுத்தாய, உடனே அந்த சைத்தன்யம் தோன்றுகிறது. எது? சிதாபாச சைத்தன்யம் தோன்றுகிறது. பிறகு அந்த சிதாபாச சைத்தன்யம் என்ன ஆகின்றது? தானி ஏவ அணுவினஷ்யதி. தானி ஏவ அப்படின்னா அந்த பூதங்களை சார்ந்தே அணுவினஷ்யதி, நாசத்தை அடைகிறது. அணுவினஷ்யதினா நாசத்தை அடைகிறது. இங்கே பூதங்கள்னா ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள். இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் நாசத்தை அடையும் பொழுது இந்த சைத்தன்யமும் நாசத்தை அடைகிறது. தானி ஏவனா அதை தொடர்ந்து நாசத்தை அடைகிறது. தானி ஏவ அணுவினஷ்யதினா அதை தொடர்ந்து அழிவை அடைகிறது. அப்படின்னு என்ன? அது அழியும் பொழுது இதுவும் அழிந்து விடுகிறது, நாசத்தை விநாசத்தை அடைகிறது. அடுத்த வரிதான் அடிக்கடி சிதாபாசத்துக்கு பிரமாணமாகவும் அடிக்கடி கோட் பண்ற பகுதி. ந பிரேத்திய சம்ஞா அஸ்தி. ந பிரேத்திய சம்ஞா அஸ்தி. சம்ஞா அப்படிங்கிற சொல் சிதாபாசத்தை குறிக்கின்றது, விசேஷ சைத்தன்யத்தை குறிக்கின்றது. சம்ஞா, இங்கே சம்ஞா அப்படின்னா நம் மனசில் இருக்கிற சிதாபாசம், மனதிற்குள் பிரதிபிம்பிக்கின்ற சைத்தன்யம். பிரேத்திய அப்படின்னு சொன்னால் இங்கு விதேக முக்தி,
அதாவது ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் மரணத்தை அடைந்ததற்கு பிறகு ஒரு ஞானி பிராரப்த கர்மத்தை முடித்ததற்கு பிறகு, அதாவது ஸ்தூல சரீரம் போயிடுது, அதை தொடர்ந்து சூக்ஷ்ம சரீரம் மறைந்து விட்டது. மரணம் ஞானிக்கு கிடைப்பது லாஸ்ட் டெத். அஞ்ஞானிக்கெல்லாம் டெத்துக்கு பிறகு பர்த் இருக்கிறதுனால அது கடைசி மரணம் அல்ல. கடைசி மரணம் ஏற்படும் பொழுது ந சம்ஞா அஸ்தி, சிதாபாசம் இருப்பதில்லை. சம்ஞான சிதாபாசம், ந அஸ்தினா இருப்பதே இல்லை, ஜீவன் என்று ஒன்று இருப்பதில்லை. ந பிரேத்ய சம்ஞா அஸ்தி. இந்த இடத்துல யாக்ஞவல்கியர் சிதாபாசத்தினுடைய நாசத்தை குறிப்பிடுகின்றார். சிதாபாசம் அப்படின்னா நமக்கு தெளிவாயிரும். ஆனால் சைத்தன்யத்தினுடைய நாசமும் போது தான் சந்தேகம் வரும். சிதாபாசத்தினுடைய நாசத்தை குறிப்பிடுகிறார்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடி சைத்தன்யத்தினுடைய நித்தியத்துவத்தை பேசினார்னு நம்ம கேட்டுட்டோம், புரிஞ்சிட்டோம்னா சந்தேகத்துக்கு இடமே இல்லை. ஆனால் இந்த சிதாபாசங்கிறதையும் விட்டுட்டு வெறும் சைத்தன்யத்தினுடைய நித்தியத்துவத்தை பேசினார். இங்கு சம்ஞா அப்படின்னா சைத்தன்யம், சைத்தன்யம் இல்லை, நாசத்தை அடைகிறது அப்படின்னா தான் சந்தேகம் வருகிறது. இதி அரே பிரவீமி, இந்த மாதிரி நான் இப்பொழுது உனக்கு உபதேசிக்கின்றேன். இதிக உவாச்ச யாக்ஞவல்க்யக. நான் இப்போ சொல்கிறேன் அப்படிங்கிறது என்னோட அர்த்தம் என்னென்னா, கவனமாக கேளு, இது முக்கியமான இடம்னு அர்த்தம். சில பேர் சொல்லிகிட்டு இருக்கும்போதே இப்போ நான் சொல்கிறேன் கேளும்பாங்க. நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கீங்க, கேட்டுட்டு தான் இருக்கிறேன்னு உடனே அவர்கிட்ட திருப்பி பேசக்கூடாது. நான் இப்போ சொல்கிறேன் கேளு அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அதனுடைய அர்த்தம் என்ன, அவங்க என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்க, இதுக்கு தான் வேதாந்தம் படிச்சிருக்கணுங்க. லட்சியார்த்தம் என்ன, வாச்சியார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்ன படிச்சிட்டோம்னா பேசாமல் இருப்போம். ஆமாம், நீங்கள் இப்படி சொல்கிறதுனுடைய தாத்பரியம் கவனமாக கேளு அப்படின்னு அர்த்தம். அப்போ பிரவீமின்னா இத்தனை நேரம் சொல்லிட்டு தான் இருக்கார், இருந்தாலும் இது ஒரு முக்கியமான இடம். இதிக உவாச்ச யாக்ஞவல்க்யக. அப்போ இங்கே என்ன கருத்து பேசப்பட்டிருக்கிறது, நம்ம சந்தேகம் இல்லாமல் புரிஞ்சுக்குவோம், அடுத்ததில் சந்தேகப்படுவோம். அதாவது மைத்ரேயி சந்தேகம் வர்ற இடத்துல சந்தேகத்தை உருவாக்குவோம். இங்கே நம்ம எப்படி சந்தேகம் இல்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இங்கு விதேக முக்தியை பற்றி பேசும் பொழுது ஞானியினுடைய பிராரப்தத்தினுடைய முடிவில் ஸ்தூல சரீரம் பஞ்சபூதத்தில் கலந்து விடுவது போல சூக்ஷ்ம சரீரம் மீண்டும் பயணத்தை மேற்கொள்ளாமல் அந்தந்த தன்மாத்திரைகளுடன் தேவதைகளுடன் கலந்துவிட சூக்ஷ்ம சரீரத்தில் தான் சிதாபாசமானது பிரதிபிம்பிக்கும். அப்போ சிதாபாசத்திற்கு பிரதிபிம்பிக்க இடம் இல்லாததனால் அந்த சிதாபாசன் மறைந்து விடுகிறது, அந்த ஜீவன்கிற தனித்தன்மை இல்லாமல் போகின்றது. இப்போ ஞானி எங்கே போனா அப்படின்னா ஒன்றும் சொல்ல முடியாது. ஏதோ அளவுக்கு சொல்லணும்னா பிரம்மத்தோடு சென்று கலந்தார் அப்படின்னு சொல்லலாம், நல்லா இருக்கணும். இல்லை அப்படின்னா என்ன, ஒன்றுமே சொல்ல முடியாது. அதற்கு பிறகு ஞானி எப்படி இருப்பார்னா பிரம்ம எப்படி இருக்கோ அப்படி இருப்பார். இதுதான் உண்மை. இந்த உண்மையை புரியல அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், ஞானிகளெல்லாம் உண்மை இருந்து நம்மை வாழ்த்திட்டு இருக்கிறார்கள். சில பேர் அப்படி ஞானிகளெல்லாம் இருந்து நம்மை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் சொல்லி, அப்படி அவங்க பார்த்துட்டு இருந்தால் அவங்க ஞானிகள் அல்ல, மேபி சித்தர்களாக இருக்கலாம், நல்லவர்களாக இருக்கலாம், தீயவர்கள்னு சொல்ல வரல. விதேக முக்தியை அடைந்துள்ளார் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் அவராக இல்லை, பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றார். ஒரு சிஷ்யன் குரு கிட்ட சொன்னான், நீங்கள் போனதுக்கப்புறமும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருந்து பார்த்துட்ருங்கன்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் முக்தி அடைய வேண்டாம், நான் மரணம் அடைகிற வரைக்கும் என்னை கைடு பண்ணிகிட்ருங்க அப்படின்னு. அது எப்படி பண்ண முடியும், இருக்கும்போது கைடு பண்ணியே புரியல, இனி பேய் பிசாசாக இருந்து கைடு பண்ணால் புரிஞ்சுக்குவா போகிறாரு. அப்படி சில பேர்த்துக்கு ஒரு எண்ணம், அதாவது என்னோட குரு இருந்து கைடு பண்ணுறார், அதை எப்படி புரிஞ்சுக்கலாம், அவருடைய உபதேசம் என்னை கைடு பண்ணுதுன்னா சரி, அவரே ஏதோ ஒரு சூக்ஷ்மமாக இருந்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறதெல்லாம்
ஒரு அர்த்தவாத வாக்கியம், உண்மையான தாத்பரிய வாக்கியம் அல்ல. ஆகவே இங்கே இன்னும் ரெண்டு சைத்தன்யம் பேசப்படி, நித்திய சைத்தன்யம், பிரம்ம சைத்தன்யம். அது சூக்ஷ்ம சரீரத்தில் பிரதிபிம்பிக்கின்றது. அந்த சூக்ஷ்ம சரீரம் அழிந்தவுடன் அந்த பிரதிபிம்ப சைத்தன்யமும் அழிந்து விடுகிறது. பெரிய விஷயமல்ல, சின்ன விஷயந்தான், நம்ம ஏற்கனவே படித்த விஷயந்தான். அதற்கான பிரமாணம் இங்கு நமக்கு இருக்கின்றது. இப்போ இதே மந்திரத்தை கொஞ்சம் வேகாக கேட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்குவோமே, உடனே நமக்கு கான்ட்ரடிக்ஷன் வந்துடுது. எப்படி? சைத்தன்யம் இருக்குது, சைத்தன்யம் அழிகின்றது. அதுதான் அடுத்த மந்திரத்தில் சந்தேகமாக வருகிறது. இப்போ நம்ம மைத்ரேயி யாக்ஞவல்கியருடைய சம்வாதத்தில் இருக்கோம். 5வது மந்திரத்துக்கு பிறகு நமக்கு என்ன வந்ததுன்னா சிரவண மனனம்ங்கிற பகுதி வந்தது. அதாவது யாரையும் நமக்கு வேறாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை நம்ம பார்த்து முடித்து, பிறகு ஆத்மா அல்லது பிரம்ம சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் அப்படின்னு பார்த்து முடித்தோம். முதல்ல ஸ்திதி காரணத்தை சொன்னார். சங்கு உதாகரணம், வீணை உதாகரணம் மூலமாக சொன்னார். பிறகு சிருஷ்டி காரணம், அதற்கு பிறகு லய காரணம். சிருஷ்டி காரணமாக சொல்லும் பொழுது வேத சிருஷ்டியானது சொல்லப்பட்டது. ரிக்வேதோ யஜுர்வேதோன்னு 4 வேதங்கள், அதற்கு சிருஷ்டி காரணம்னு சொல்லி அதோடு பதார்த்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கணும்னு பார்த்தோம். அதற்கு பிறகு லய காரணம். லய காரணத்திலே 2 மந்திரத்தில், ஒரு மந்திரத்தில் எப்படி பார்த்தோம்? அதாவது சாமானியம்னு ஒன்று இருக்குது, விசேஷமெல்லாம் சாமானியத்தில் லயமடையும், சாமானியமெல்லாம் சங்கல்பத்தில், சங்கல்பமெல்லாம் விஞ்ஞானத்தில் லயமடையும்னு பார்த்தோம். இப்பொழுது விதேக முக்தியினுடைய லயத்தை பார்த்து முடித்தோம். இவ்வளவு தூரம் உபதேசம் செய்ததற்கு பிறகு இப்பொழுது அடுத்த மந்திரத்தில் மைத்ரேயினுடைய கேள்வி வருகின்றது. மைத்ரேயினுடைய சந்தேகம் என்ன? 13வது மந்திரம். சாகோவாச்ச மைத்ரேயி அத்ரைவ மா பகவான் அமுமுகதே ந ப்ரேத்ய சம்ஞா அஸ்திதி சகோவாச்ச நவா அரேம் அகம் மோகம் ப்ரவீமி அலம் வாம் அரே இதம் விஞ்ஞானாய இந்த மந்திரத்தில் மைத்ரேயினுடைய சந்தேகம். இங்கு மைத்ரேயினுடைய சந்தேகம் என்னவென்றால், நீங்கள் சைத்தன்யத்தினுடைய நித்தியத்துவத்தையும் பேசினீர்கள், சைத்தன்யத்தினுடைய நாசத்தையும் பேசுகிறீர்கள். இதற்கான சுலபமான பதில் என்ன? யாக்ஞவல்கியர் சொல்லியிருக்கார், நான் பிம்ப சைத்தன்யம், ஒரிஜினல் சைத்தன்யத்தினுடைய நித்தியத்துவத்தையும் பிரதிபிம்ப சைத்தன்யத்தினுடைய அனித்தியத்துவத்தையும் மரணத்தையும் பேசினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அது புரிந்து கொள்ளாமல் இங்கு சந்தேகம் வந்துள்ளது. யாக்ஞவல்கியரிடம் மைத்ரேயி எப்படி தன்னுடைய சந்தேகத்தை கூறுகின்றாள்? இப்போ மந்திரத்திற்குள் போய் பார்ப்போம். சாக உவாச்ச மைத்ரேயி. சா மைத்ரேயி உவாச்ச, அந்த மைத்ரேயி, சிஷ்யையாக இருக்கின்ற மைத்ரேயி உவாச்ச இவ்விதம் கேட்கின்றாள். அத்ர ஏவ, அத்ர ஏவன இந்த விஷயத்தில். எந்த விஷயத்தில் அப்படின்னா சைத்தன்ய விஷயத்தில், சைத்தன்யத்தினுடைய விஷயத்தில். இங்கே சைத்தன்யத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். அந்த சைத்தன்யத்தினுடைய விஷயத்தில் பகவான் மா அமுமுகது. பகவான்னா நீங்கள், இப்போ பகவான் என்று அழைக்கின்றார், குருங்கிற ஸ்தானத்திலிருந்து அழைக்கின்றால், பகவான் நீங்கள்
மா அப்படின்னா எனக்கு, என்னை. அமூமுகத்து அப்படின்னா மோகத்தில் உட்படுத்துகிறீர்கள். அமூமுகத்துனா என்னை மோகத்தில் உட்படுத்துகிறீர்கள். மோகத்தில் உட்படுத்துகிறீர்கள்னா தெளிவாக புரிந்து கொள்ளாதபடி செய்கிறீர்கள், அதாவது குழப்புகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். என்ன குழப்புகிறீர்கள். பேசாமல் இருந்திருந்தால் ஒழுங்காக இருந்திருப்பேன். உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு கிளாஸை கேட்டு என்ன ஆச்சுன்னா குழப்பந்தான் மிஞ்சுது. எனக்கு குழப்பத்தை உருவாக்குகிறீர்கள். பிறகு விளக்குகின்றார், எப்படி நீங்கள் குழப்புகிறீர்கள், அது வேற. நீங்கள் இந்த மாதிரி என்ன குழப்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லி விளக்குகின்றார். ந பிரேத்திய சம்ஞா அஸ்தி இதி, இறந்ததற்கு பிறகு சைத்தன்யம் இல்லை என்று சொல்லி என்னை குழப்புகிறீர்கள். ஏன்னா இதற்கு முன்னாடி என்ன சொன்னீர்கள், மகத்பூதம், விஞ்ஞான கணம், அனந்தம், அபாரம்னெல்லாம் சைத்தன்யத்துக்கு லட்சணத்தை சொல்லிட்டு இறந்ததுக்கு அப்புறம் சைத்தன்யம் கிடையாது என்று சொல்லி என்னை குழப்புகிறீர்கள், என்னை மோகவசப்படுத்துகிறீர்கள். என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அமூமுகத்துனா மோகக கிருத்தக, எனக்கு மோகமானது உங்களால் உருவாக்கப்பட்டு விட்டது. எப்படி மோகம் அப்படின்னு சொன்னால், விஞ்ஞான கணம் அப்படிங்கிற இடத்துல மகத்பூதம், அனந்தம், அபாரம்னு சொல்லி சைத்தன்யத்தினுடைய நித்தியத்துவத்தையும் சொல்லி, பிறகு ந பிரேத்திய சம்ஞாஸ்தி, இறந்ததுக்கப்புறம் சைத்தன்யம் அழிகின்றது என்றும் சொல்கிறீர்கள். இப்போ சைத்தன்யம் இருக்கா, இல்லை இறந்ததுக்கப்புறம் சைத்தன்யம் தொடருதா, அல்லது அழிந்து விடுகிறதா? யாக்ஞவல்கியருடைய பதில் என்ன தெரியுமோ? பதிலை பார்ப்போம். அவருடைய பதில் சகோவாச்ச, சக யாக்ஞவல்கிய உவாச்ச. யாக்ஞவல்கியர் சொல்கின்றார், நவா அரே அகம் மோகம் பிரவீமி. அரே, ஏ மைத்ரேயி, அகம் நான், மோகம் ந பிரவீமி, உனக்கு குழம்புவதாக அல்லது உன்னை நான் குழப்பவில்லை, உனக்கு நான் மோகத்தை கொடுக்கவில்லை. நீ குழம்பணுங்கிறதுக்காக நான் பேசலை, அல்லது என்னுடைய உபதேசத்தில் குழப்பமும் கிடையாது தான். ந மோகம் பிரவீமி, அதாவது உன்னை நான் மோகப்படுத்தவில்லை, என்னுடைய உபதேசத்தில் தவறு இல்லை, நான் எப்படி சொன்னனோ அது சரிதான். அதை மீண்டும் சொல்கின்றார், அலம்வா அரே இதம் விஞ்ஞானாய. இப்போ யாக்ஞவல்கியர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன சொன்னனோ அதில் குறை இல்லை. என்னுடைய உபதேசத்தில் ஏதாவது ஒரு தவறு இருந்ததுன்னா நீ அதை தவறாக புரிஞ்சிட்டு மோகவசப்படலாம். நான் என்ன உபதேசித்தேனோ அது சரியாக புரிந்து கொள்வதற்கு போதும். அலம் அப்படின்னா எனஃப். இதம் விஞ்ஞானாயன்னா உண்மையை சரியாக புரிந்து கொள்ள நான் உபதேசம் செய்வதே போதும், என்னுடைய உபதேசத்தில் குறை இல்லை. இப்போ சிஷ்யனுக்கு குழப்பம் வந்ததுன்னா ரெண்டு காரணத்தில் வரலாம். ஒன்று, குருவே தப்பாக சொல்லிடலாம். திடீர்னு அவர் உபதேசத்தில் உபதேசம் செய்கின்ற முறையிலேயோ அல்லது உபதேசத்திலேயோ தப்பு இருந்துடலாம். உடனே சிஷ்யனுக்கு குழம்பி கேட்ட உடனே குரு கரெக்ட் பண்ணலாம். ஆமாம், உனக்கு இப்படி ஒரு தப்பு வந்திருக்கு, அதுக்கு காரணம் நான் இந்த மாதிரி தவறாக சொல்லிட்டேன், ஆகவே நீ இந்த மாதிரி புரிந்து கொள்ளுன்னு குரு கரெக்ட் பண்ணலாம். சம்டைம் அதுவும் நடக்கலாம். குரு ஸ்லிப் ஆஃப் டங்கோ ஏதோ ஒரு காரணத்தில் தப்பாக சொல்லிடலாம். இரண்டாவது விதம், குரு சரியாக தான் சொல்லியிருக்கார், சிஷ்யன் தவறாக புரிந்து கொள்ளலாம். அப்போ குரு என்ன பண்ணுவார், அவருடைய வார்த்தையையோ உபதேச கிரமத்தையோ மாற்ற மாட்டார், அதையவே சொல்லி நீ இதை இப்படி தப்பாக புரிந்துள்ளாய் அப்படின்னு சொல்லலாம். இங்கே யாக்ஞவல்கியருக்கு தன்னுடைய உபதேசத்தில் எவ்வளோ கான்ஃபிடென்ட் பாருங்க. அவர் என்ன சொல்கிறார், நான் சொல்கிறது சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு போதுமாகத்தான் இருக்கு, நான் என்னுடைய உபதேசத்தில் தவறு செய்யவில்லை, நீ புரிஞ்சிட்டதில் தான் தவறு செய்துள்ளாய். இப்போது இதம் விஞ்ஞானாய அலம் அப்படின்னா இதம் மம உபதேசம், என்னுடைய டீச்சிங் சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு போதுமான அளவு இருக்குது அப்படின்னா என்னுடைய உபதேசத்தில் குறை இல்லை. விஞ்ஞான கணம் நித்தியம்னு சொல்லி நப்ரேத்திய சம்ஞாஸ்தின்னு சொன்னதில் தவறு இல்லை.
சத்தியஸ்ய சத்தியம்னு சொல்கிறீர்களே, எனக்கு குழப்பம் வந்துடுதுன்னா அப்போ நான் சத்தியஸ்ய சத்தியம்ங்கிறத மாற்றிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. அது சரிதான், நீ எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இங்கு யாக்ஞவல்கியர் சொல்கிறார், என்னுடைய உபதேசமானது சரியாக புரிந்து கொள்ள போதுமான அளவு இருக்கிறது. அலம் இதம் விஞ்ஞானாயனா, என்னுடைய டீச்சிங்கில் குறை இல்லை. பிறகு நீ தான் தவறாக புரிந்துள்ளாய் என்று சொல்லிவிட்டு பிறகு மீண்டும் அடுத்த மந்திரத்தில் விளக்கம் கொடுக்கின்றார். இப்போ நம்ம எப்படி மைத்ரேயை எப்படி சரியாக அதை புரிஞ்சுக்கணும், அது நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்துட்டோம். இவர் நாசத்தை சொன்னது முக்கிய சைத்தன்யத்திற்கல்ல, பிரதிபிம்ப சைத்தன்யத்திற்கு. நித்தியத்துவத்தை சொன்னது முக்கிய சைத்தன்யத்திற்கு. அப்படி படிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சந்தேகம் இல்லை. அதை நம்ம விட்டுட்டு வெறும் சைத்தன்யம்னு எடுத்துட்டோம்னா, சைத்தன்யம் நித்தியம், சைத்தன்யம் அழிகிறதுன்னு பார்த்தோம்னா தான் குழப்பம் வருகிறது. இப்போ யாக்ஞவல்கியரை பொறுத்த வரைக்கும் நான் சென்ற மந்திரத்தில் என்ன உபதேசம் பண்ணனோ அதுவே சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு போதுமான அளவு இருக்குது. அதை மீறி நீ தவறாக புரிந்து கொண்டால் மீண்டும் அதே வாக்கியத்தை கவனமாக பார்க்க வேண்டும். அப்படி இவருடைய பதில் சொல்லி இங்கே முடித்துவிட்டு அடுத்த இந்த பகுதியினுடைய கடைசி மந்திரம் 14வது மந்திரத்தில் பதில் சொல்கின்றார். பதில்னா வேறு விதத்தில் விளக்குகின்றார். உண்மையிலேயே மைத்ரேயி கேட்ட கேள்வியை யாக்ஞவல்கியர் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல. நான் சொன்னது சரிதான், நான் சொன்னதில் நீ தவறாக புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் சொன்னதை சரியாகவும் புரிந்து கொள்ள முடியும், நான் சொன்னதே போதும்னு சொல்கிறார். நான் என்ன உபதேசம் பண்ணனோ அதுவே நீ சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு போதுமான அளவு இருக்குது. நீ தவறாக புரிஞ்சிட்டா மீண்டும் அந்த வாக்கியத்தை சிந்திச்சா உனக்கு தெளிவு ஏற்படும் என்று கூறி பிறகு அடுத்த இறுதி மந்திரத்தில் என்ன சொல்கின்றார்னா, மீண்டும் இந்த கேள்விக்கு நேரடியான பதில் இல்லை, பிறகு வேறு கோணத்தில் ஒரு அழகான கருத்தை இங்கு யாக்ஞவல்கியர் நமக்கு கொடுக்கின்றார். 14வது மந்திரம், இதுவும் ஒரு முக்கியமான மந்திரம். யத்ரஹி துவைதமிவ பவதி ததிதரக இதரம் ஜிஹ்ரதி ததிதரக இதரம் பஷ்யதி ததிதரக இதரம் ஸ்ருணோதி ததிதரக இதரம் அபிவததி ததிதரக இதரம் மனுதே ததிதரக இதரம் விஜானாதி யத்ர வா அஸ்ய சர்வம் ஆத்மைவ அபூத் தத்கேன கம் ஜிஹ்ரேன் தத்கேன கம் பஷ்யேன் தத்கேன கம் ஸ்ருணுயாத் தத்கேன கம் அபிவதேத் தத்கேன கம் மன்வீத தத்கேன கம் விஜானியாத் ஏன இதம் சர்வம் விஜானாதி தம் கேன விஜானியாத் விஜ்ஞாதாரம் அரே கேன விஜானியாத் இதி.
இந்த மந்திரத்தில் யாக்ஞவல்க்யர் 2 விதமான அவஸ்தைகளை அறிமுகப்படுத்துகின்றார். 2 அவஸ்தைகளை அறிமுகப்படுத்தி பேசுகின்றார். பொதுவாக 3 அவஸ்தையை நாம் பார்ப்போம். ஜாகிரத அவஸ்தை, சொப்பன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தைன்னு சொல்லி. ஆனால் இங்கு வேறு கோணத்தில் 2 விதமாக அவஸ்தை பிரிக்கப்படுகிறது. ஒரு அவஸ்தை அவித்யா அவஸ்தா, இரண்டாவது அவஸ்தை வித்யா அவஸ்தா. இது ஒரு வேறு ஆங்கிளில் பார்த்தா அழகாக இருக்கும். அவித்யா அவஸ்தா, வித்யா அவஸ்தா. அவித்யா அவஸ்தா அப்படின்னு சொன்னால் அவித்யையுடன் இந்த உலகத்தில் வாழுதல், அறியாமையுடன் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருதல். வித்யா அவஸ்தான ஆத்ம ஞானத்துடன் உலகத்தில் வாழ்தல். அவஸ்தான இங்கே நம்முடைய வாழ்க்கை, இந்த உலகத்தில் வாழ்ந்து வருவது தான் அவஸ்தை. ஜஸ்ட் லைஃப், நம்ம வாழ்கிறது தான் இங்கு அவஸ்தை. அது 3 அவஸ்தை வரும். அது வேறு. ஜாகிரத அவஸ்தையில் வாழ்கிறோம், சுஷுப்தியில் வாழ்கிறோம், சொப்பனத்தில் வாழ்கிறோம், அது வேறு. ஜஸ்ட்டு நம்ம லைஃப் அவஸ்தை. அது அஞ்ஞானத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிறது ஒரு அவஸ்தைன்னு பிரிக்கிறார். விஞ்ஞானத்தோடு வாழ்கிறது இனியொரு அவஸ்தைன்னு பிரிக்கிறார். அஞ்ஞானத்தோடு எப்படி நம்ம வாழ்கிறோம், ஞானத்தோடு எப்படி வாழ்கின்றோம், அதை இங்கு நமக்கு கூறுகின்றார். அதாவது நம்மளே ஒரு 10 வருஷம் சாஸ்திரம் படித்ததற்கு பிறகு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், அது ஒரு அவஸ்தை தானே. இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த வேதாந்தத்தை பற்றி ஒன்றுமே தெரியாத காலத்தில் என்னுடைய அவஸ்தை எப்படி இருந்தது, அதுதான் அவஸ்தை. அதைத்தான் அவஸ்தைன்னே சொல்லணும். நான் எப்படி உலகத்தை இன்டர்பிரேட் பண்ணிகிட்டு இருந்தேன், எதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், என்னிடத்தில் பேசுவங்கிட்ட நான் எப்படி நடந்துட்டு இருந்தேன், அப்படியெல்லாம் யோசித்து பார்க்கணும். அது அஞ்ஞான அவஸ்தை அல்லது அவித்யா அவஸ்தை. இந்த ஞானம் வந்ததற்கு பிறகு நான் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன், இந்த உலகத்தை நான் எப்படி பொருள்படுத்துகிறேன், இந்த உலகம் என்ன எப்படி பார்க்குது, இதெல்லாம் வித்யா அவஸ்தா, ஞானத்தோடு இருக்கின்ற அவஸ்தை. இந்த 2ஐயும் இங்கு இவர் அறிமுகப்படுத்துகின்றார். எந்த துவைத அவஸ்தை, அத்வைத அவஸ்தை. இங்கே துவைத அவஸ்தைன்னு சொன்னால் அவித்யையில் இருக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது துவைதம், இருமை தான் நமக்கு தெரியும். ஏன்னா அவித்யா காரியம் துவைதம். அவித்தியினுடைய எஃபெக்ட் என்ன, காரியம் என்ன அப்படின்னா துவைதம். வித்யா காரியம் ஏகத்துவம். மிக அழகான மந்திரம். இதெல்லாம் நிதித்தியாசனத்துக்கு மிக மிக உகந்த மந்திரம். இந்த 2ஐயும் எடுத்துட்டு நம்ம அவித்யா அவஸ்தையை நினச்சி பார்க்கணும், வித்யா அவஸ்தையை நினச்சி பார்க்கணும். இப்போ இங்கே அவித்யா அவஸ்தையை எப்படி இங்கே அறிமுகப்படுத்துகிறார்னா, அஞ்ஞான வசத்தில் இருக்கும் பொழுது நமக்கு சத்தியமாக இருக்கிறது துவைதம். நம்முடைய ஒவ்வொரு அனுபவங்களும் சத்தியமாக இருக்கும். ஒரு 10 பைசா நம்ம ஒருத்தன் ஏமாற்றிட்டார்னா அது அவ்வளவு துவைத சத்தியமாக இருக்கும். அல்லது நம்ம ஏமாற்றிட்டோம், நமக்கு லாபம் வந்துடுதுன்னா அவ்வளோ ஒரு ரியாலிட்டி இருக்குது. வெற்றி தோல்விகள், நம்ம இடத்துல மக்கள் நடந்து கொள்வது, நாம் நடந்து கொள்வது, நாம் பார்க்கிற உலகம், இது எல்லாமே சத்தியம். இந்த துவைதம் எல்லாமே சத்தியமாக இருக்கும். பிறகு நம்மளே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதை மறந்துட்டு இருக்க போகிறோம். இப்போ 2 நாட்டுக்கு ஒரு விளையாட்டு நடந்தது, கிரிக்கெட் விளையாட்டு நடந்ததுன்னா அந்த வெற்றிக்காக நம்ம பார்த்துட்டே இருப்போம். நம்ம நாடு வெல்லணும்னு பார்த்துட்டே இருப்போம். சரி, வென்று விட்டது. அந்த வெற்றி எவ்வளவு நேரம்னா நெக்ஸ்ட் டே மறந்துடுவோம். 2 நாள் நியூஸ் பேப்பரில் வரும் வெற்றியோ தோல்வியோ, பிறகு மறந்துடுறோம். அடுத்தது இப்போ அந்த நேரத்தில் அது ஒரு பெரிய ரியாலிட்டி. அதற்கு அடுத்தது என்னென்னா அதனுடைய ரியாலிட்டி கான். நியூஸ் பேப்பர் போல் அந்த நாள் நியூஸ் பேப்பருக்கு என்ன ரியாலிட்டி இருக்கும், நெக்ஸ்ட் டே பாருங்கள் அந்த நியூஸ் பேப்பர்னுடைய நிலை. அதை பார்த்தே மித்யாவினுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கலாம். அந்த நியூஸ் பேப்பருக்கு எவ்வளோ ரியாலிட்டி போயிடுது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காலையில் ரெடியாக இருந்து வாங்கிட்டு இருப்பார். இப்போல்லாம் குறைஞ்சிடுது நியூஸ் பேப்பர், ஏன்னா டிவி வந்ததுனால்.
முன்ன சில பேர் நியூஸ் பேப்பருக்கு அவ்வளவு அடிக்ஷனாக, காலையில் நியூஸ் பேப்பரை பார்த்தா தான் மற்ற நாளெல்லாம் ஓடுன்னு அவ்வளோ அடிக்ஷன் இருந்தது. ஆனால் அதே நியூஸ் பேப்பருக்கு நெக்ஸ்ட் டே அதற்கு அடுத்த நாள் ரியாலிட்டி கான். அப்படி அந்த துவைத அவஸ்தைங்கிறது அப்பொழுது அது நமக்கு இருமை சத்தியமாக இருக்கு. அது சத்தியமாக இருந்து நம்ம விவகாரம் பண்ணிகிட்ருப்போம், சம்சாரத்தை அனுபவிச்சிட்ருப்போம். பிறகு அதே மனம், எந்த மனம் துவைத அவஸ்தையிலிருந்து சம்சாரத்தை அனுபவிச்சதோ அதே மனம் மாறல, அதே மனதுக்கு அத்வைத ஞானம் வருது, எல்லாமே ஆத்மஸ்வரூபங்கிற ஞானம் வருது. அந்த அவஸ்தை எப்படி இருக்கும் அதை இங்கு வர்ணிக்கின்றார். இப்போ முதல்ல துவைத அவஸ்தையை சொல்லி பிறகு அத்வைத அவஸ்தையை சொல்கிறார். இந்த துவைதம் அப்படின்னு சொன்னால், துவைதத்தை எத்தனை விதத்தில் வேணாலும் நம்ம அந்த இருமைகளை கூறு போட்டு பிரிக்கலாம். இங்கே எப்படி கூறு போடுகிறார் அப்படின்னு சொன்னால், முதல் துவைதம் சப்ஜெக்ட் கர்த்தா, அதாவது அனுபவிப்பவன் அப்படிங்கிற ஒரு துவைதம். துவைதத்தை எப்படி வேணாலும் பிரிக்கலாம். இங்கே எப்படி பிரிச்சிருக்கார் அப்படின்னா, முதல்ல கர்த்தான்னு பிரிக்கிறார். அதாவது நான் செய்பவன், பார்ப்பவன், பேசுபவன், கேட்பவன், இப்படியெல்லாம். பிறகு இந்த கர்த்தாவுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணுமல்ல, ஒரு பொருள், அது கர்ம அப்படின்னு சொல்லப்படுது. சான்ஸ்கிரிட்டில் அது கர்ம, இல்லைன்னா ஆப்ஜெக்ட், பொருள். இப்போ நான் கர்த்தா அப்படிங்கிறது எனக்கு ஒரு விஷயம் வேணும், ஏதாவது ஒன்று வேணும். சொல்லுவாங்க தெரியுமா, உனக்கு வேறு வேலை இல்லைன்னா எதையாவது மென்னுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வேணும் மெல்றதுக்கு. அது பேசுறதும் கூட எதையாவது பேசிகிட்டு இருக்கணும், எதையாவது சாப்பிட்ருக்கணும், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வேணும் நமக்கு மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு. அது கர்ம ஆப்ஜெக்ட். பிறகு அந்த ஆப்ஜெக்டை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். அதெல்லாம் நம்மளுடைய இந்திரியங்கள், இதெல்லாம் நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன், இந்திரியங்கள் எல்லாம். இப்படி ஒரு கர்த்தா கருவியின் துணை கொண்டு ஒரு கர்மத்தை அனுபவித்து கொண்டு இருக்கின்றான். எப்பொழுதுனா இது ஒரு விதமான துவைதம். இப்படி துவைதத்தை பிரித்து இந்த துவைத அவஸ்தையில் என்ன நடக்குது அப்படின்னு வர்ணித்து, பிறகு இவனே எவனொருவன் துவைத அவஸ்தையில் சம்சாரியாக இருக்கானோ அவனுக்கே அத்வைத ஞானம் வந்தவுடன் என்ன நேரிடுகிறது, அவன் எப்படி இந்த உலகத்தை பார்ப்பான், அதை இங்கு கூறி இப்போ இறுதியில் எப்படி முடிக்கின்றார். இந்த செக்ஷன் எப்படி முடியுதுன்னு சொன்னால், துவைத அவஸ்தையை காட்டி பிறகு அத்வைத அவஸ்தையை காட்டி அந்த அத்வைத அவஸ்தையுடன் யாக்ஞவல்கியர் உபதேசத்தை முடிக்கப் போகின்றார். அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.